எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து வாவல் ஃபிஷ், அதாவது பாம்ப்ளெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபிஷ்ஷை வச்சுட்டு நம்ம இன்னைக்கு ஒரு தேங்காய் பால்லாம் எடுத்து சூப்பரான ஒரு மீன் குழம்பு வைக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பெரிய தேங்காயாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு கெட்டி பால் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கணும். 200 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கெட்டி பால் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்ப்போம். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது 2 புளியங்கொட்டை சைஸ்க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், புளியை எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறையெல்லாம் எடுக்க வேண்டாம். இதை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயமும் எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும். 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கல்லில் வச்சு நசுக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். 6 பல்லு பூண்டை கல்லில் வச்சு தட்டி போட்டுக்குங்க. நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீறிட்டு போட்டுக்கலாம். பெரிய சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். இதில் வந்து பாதி அளவுக்கு எடுத்து நம்ம இதை வதக்கிறதுக்கு போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக வதக்கி போடுறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடும். நல்லா செவக்க வதங்கிடுச்சுனாலே நமக்கு வந்து மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாமே ஒரு ஓரமாக ஒதுக்கிடலாம். அந்த மாதிரி இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரை இதில் போட்டுக்கலாம். மீதி இருக்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எல்லாமே இந்த எண்ணெய்க்குள்ளே போடணும், வெங்காயத்து மேலே போட வேண்டாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை இந்த எண்ணெய்க்குள்ளேயே போட்டுக்குங்க. இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள். இது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சேன். இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே பொரிச்சிட்டோம். பாருங்கள், கலரும் பாருங்கள் நல்லா வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெங்காயத்தையும் இதோட போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதில் நான் புளி காமிச்சேன் இல்லைங்க, அந்த ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது தண்ணி ஊற்றி 2வது எடுத்த பால், ஃபஸ்ட்டு எடுத்த பால் ஃபைனலாக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த பாலை இதில் ஊற்றிடலாம். பல்லா மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு மாங்காய் வந்து எடுத்துக்கலாம். இது செங்காயாக தான் இருக்குது, ரொம்ப புளிப்பெல்லாம் கிடையாது. அதனால் இந்த மாங்காயை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இந்த மாங்காயோட ஃப்ளேவரு, இந்த புளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து 1 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நல்லா வந்து பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிது. நான் இப்போ 1 கிலோ அளவுக்கு மீன் வாங்கினேன். அதில் தலையும் வாலும் போக மீதி இருக்கிறத மட்டும் நான் போட்டு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். இப்போ இந்த மீனை இதிலையே போட்டுடலாம். கரண்டி வச்சு ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நீங்கள் கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. இப்போ இதுலேயே வந்து என்ன, ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா வேகணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு, மாங்காயும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்ச தேங்காய் பாலை, அதாவது பால் எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். கரண்டி போட்டு ரொம்ப கலக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம், சும்மா லேசாக கலக்கி விட்டுட்டு இது நல்லா வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1 வெங்காயம் அளவுக்கு நம்ம இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லா ஒரிஜினலாக கிடைக்கும். நல்லா செவக்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மீதி இருக்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் இதில் போட்டுடலாம். மீதி இருக்க மல்லித்தூள் இதில் போட்டுடலாம். இந்த பச்சை வாசம் ஃபுல்லாகவே இந்த வதக்கிறதுலேயே நமக்கு போயிடும்.
இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, இப்போ இது நல்லா தாளிச்சு இதை நல்லா வதக்கியாச்சு. நல்ல பச்சை வாசமும் போயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும், கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி தாளித்து போட்டதுக்கப்புறம் இப்போ தட்டை வந்து இந்த மாதிரி மூடிக்குங்க. மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் எப்படி மீன் குழம்பு இருக்குன்றதை நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ மீன் குழம்பு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. மீனும் பாருங்கள் கரைஞ்சி போகாமல் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா வந்திருக்கு. நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஒரே மாதிரியே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தால் நமக்கும் போர் அடிச்சிடும், பிள்ளைங்களுக்கும் போர் அடிச்சிடும். எப்பயும் ஒரு சமையலில் ஒரு வித்தியாசத்தை காமிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.